அரசு முறை பயணமாக வருகிற 7ஆம் தேதி கோலாலம்பூர் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அழைப்பின் பேரில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று தமிழக அமைச்சரவை கூட்டம். இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்த ஏற்பாடு. தேர்தலை கருத்தில் கொண்டு கூட மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்காக எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். மாநிலத்தில் நிறைவேற்றப்படும் திட்டங்களுக்கு மிக மிக குறைந்த அளவிலேயே நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு. மத்திய அரசுக்கு வரியை வாரி வழங்கும் தமிழ்நாட்டிற்கு மிக சொற்பமாகவே வரி பங்கீடு. கடந்த 11 ஆண்டுகளாக மாநிலத்திற்கு எந்த சிறப்பு திட்டமும் அறிவிக்கப்படவில்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திண்டிவனம் அருகே உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் 10,000 முகாம்கள் நிறைவு விழா செயலாக்கம் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக முதலமைச்சர் கலந்துரையாடல். அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ஆண்டுக்கு 3 சமையல் கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். முதியோர்கள், கைம்பெண்கள் உள்ளிட்ட சமூக பாதுகாப்பு திட்ட பயனாளிகளுக்கான ஓய்வூதியம் 2,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. நாட்டில் என்ன நடக்கிறது என்றும் யாருடன் யார் கூட்டணி என்றும் தெரியாமல் இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை என்று அமித்ஷா தெளிவுபடுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டி இபிஎஸ் காட்டம். கரூரில் 41 பேர் உயிரிழந்த பிறகு 72 நாட்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்தவர் தாவேக தலைவர் விஜய். வீட்டை விட்டு வெளியே வந்தால்தான் நாட்டு நடப்பு தெரியும் என்று விஜய்க்கு இபிஎஸ் அறிவுரை. 2ஆம் கட்டத்தில் உள்ளவர்களை வைத்து விமர்சித்தால் தாவேக தலைவர் விஜய்க்கு தக்க பதிலடி கொடுப்பேன் என அண்ணாமலை தகவல். இன்னமும் தாவேக தலைவர் விஜய் குறித்த விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பிக்கவே இல்லை என்றும் அறிவிப்பு. தமிழகத்தில் காங்கிரசின் கூட்டணி ஒரு பக்கமாகவும் ஆசை இன்னொரு பக்கமாகவும் உள்ளதாக அண்ணாமலை விமர்சனம். கட்சியில் ஒரு தொண்டன் மீது கூட நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில் தமிழக காங்கிரஸ் கட்சி உள்ளது என்று கண்டனம். ஒன்றுமே இல்லாத வழக்கிற்காக மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் அடித்துக் கொல்லப்பட்டதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கண்டனம். தவறு செய்த காவல்துறைக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என்றும் நீதிபதி ஸ்ரீமதி உறுதி. கோவில் காவலாளி அஜித்குமார் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்டது உறுதியானதாக சிபிஐ தகவல். நிகிதா அளித்த நகை திருட்டு புகாரில் உண்மை இல்லை என்றும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் சிபிஐ தரப்பு வாதம். பல்கலைக்கழகங்களுக்கு முதலமைச்சரை வேந்தராக்கும் சட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடை ரத்து. தமிழ்நாடு அரசின் மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் உத்தரவு. கடலூரில் தாவேக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு ஆலோசனை கூட்டம். 4 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களை நேரில் சந்தித்து கோரிக்கைகளை கேட்டு அறிந்தனர். தமிழ்நாட்டில் புற்றுநோய் பாதிப்புகள் அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறையின் ஆய்வில் தெரிய வந்திருப்பதாக தகவல். கடந்த ஆண்டில் புற்றுநோய் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை முதல் முறையாக 1,00,000 கடந்தது. திரைப்பட தணிக்கை சான்றிதழ் வழங்கும் கால அவகாசம் 18 நாட்களாக குறைப்பு என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தகவல். குறும்படங்களுக்கு 3 நாட்களுக்குள் தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்த வருகிற 12ஆம் தேதி தலைமை தேர்தல் ஆணையர் சென்னைக்கு வருகை என தகவல். தேர்தல் ஆணையர்களும் 2 நாட்கள் சென்னையில் தங்கி ஆலோசனை. சிவில் சர்வீஸ் தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம். IAS, IPS உள்ளிட்ட 933 பணியிடங்களுக்கு பிப்ரவரி 24ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. சிறார்களும் ஜென்சி தலைமுறையினரும் நம்மை பார்ப்பதால் பிரிவினைவாத அரசியலை விடுத்து வளர்ச்சி அரசியலை பிரதானப்படுத்த வேண்டும். மாநிலங்களவையில் தனது கன்னி பேச்சில் கமல்ஹாசன் வலியுறுத்தல். வெளிநாடுகளிலிருந்து வரும் இந்தியர்கள் நகை கொண்டு வர அனுமதிக்கும் விதிகளில் திருத்தம் செய்து வெளியிட்டது மத்திய அரசு. ஓராண்டுக்கு மேல் வெளிநாட்டில் வசித்து நாடு திரும்பும் பெண்கள் 40 கிராம் வரையிலும், ஆண்கள் 20 கிராம் வரையிலும் வரியின்றி நகை கொண்டு வரலாம்.
நாடு முழுக்க உயிரிழந்த 2.5 கோடி பேரின் ஆதார் எண்கள் முடக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் ஜிதின் பிரசாத் தகவல். முறைகேடுகள் நடைபெறாமல் தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அறிவிப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய அமைச்சர் ரவ்னித் பிட்டுவை துரோகியாகி போன நண்பா என அழைத்து கைகொடுக்க முயன்ற ராகுல் காந்தி ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் துரோகி ராகுல் காந்தி என கூறி கை கொடுக்காமல் மத்திய அமைச்சர் ரவ்னித் பிட்டு சென்றதால் பரபரப்பு. மணிப்பூர் மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்றார் யும்னம் கெம்சன் சிங். பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் ஆளுநர் அஜய் பல்லா. மணிப்பூர் மாநில துணை முதலமைச்சர்களாக இருவர் பதவியேற்றனர். மாநிலத்தின் முதல் பெண் துணை முதலமைச்சராக பாஜக எம்எல்ஏ நெம்சா கிப்கென் டெல்லியில் இருந்தபடியே காணொலி மூலம் பதவி பிரமாணம் ஏற்றார்.